வெல்கம் டு விசைன் அகாடமி. நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் தமிழ்நாட்டில் சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்புங்கிற ஹெட்டிங்கில் ஏற்கனவே எல்லா கொஸ்டினுமே பார்த்து முடிச்சாச்சு. இதில் லாஸ்ட்டு போட்ட வீடியோவில் நிறைய தலைவர்கள் பற்றி பார்த்துருந்தோம். அவங்கள பற்றின ரீகப் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். அயோத்திதாசரை பற்றி என்னெல்லாம் பார்க்கணும், முக்கியமாக ஆண்டு, அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு தான் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். 1882 திராவிடர் கழகத்தை அயோத்திதாசரும் ஜான் திரவியமும் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. திராவிட பாண்டியன் என்னும் இதழை அயோத்திதாசர் மட்டும்தான் 1885 ஆரம்பிச்சிருப்பாங்க. திராவிட மகாஜன சபை 1891. ஒன்றுக்கு ஒன்று ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கம்பேர் பண்ணி படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபை 1891. 1893 இரட்டைமலை சீனிவாசன் ஆதி திராவிட மகாஜன சபை ஆரம்பிச்சிருப்பாங்க. திராவிட மகாஜன சபை, அங்கே ஆதி திராவிட மகாஜன சபை லிங்க் பண்ணி படிங்க, அப்போ தான் எப்பவுமே மறக்காது. திராவிட மகாஜன சபை 1891. இதோடைய முதல் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா நீலகிரியில். அப்புறம் சாக்கிய பௌத்த சங்கம் 1898. இவர் அயோத்திதாசர் எப்போ புத்த மதத்தை தழுவுவார் அப்படின்னா பௌத்த மதத்தை தழுவார். யாருடைய தாக்கத்தின் விளைவாக தழுவார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரம்ம ஞான சபையை தோற்றுவிச்ச ஹெச்எஸ் ஆல்காட்டுடைய தாக்கத்தின் விளைவாக தான் இவர் பௌத்த மதத்தை தழுவுவார். இலங்கைக்கு செல்வார். 1898 இலங்கையில் பௌத்த மதத்தை தழுவுவார். அதே 1898 சென்னையில் சாக்கிய பௌத்த சங்கம்ங்கிற அமைப்பை தோற்றுவிப்பார். அதுக்கடுத்த இயர் 1907. 1907 ஒரு பைசா தமிழ்ங்கிற இதழை வெளியிடுவார். 1914 வரைக்கும் அதே நேமில் தான் வரும். அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த இதழோட பேரை ஒரு பைசா தமிழுக்கு பதிலாக தமிழன்னு சொல்லி மாற்றி வெளியிடுவாங்க. அப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஒடுக்கப்பட்டவர்களை சாதியற்ற திராவிடர் என பதிவு செய்யுமாறு வற்புறுத்தியவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அயோத்திதாசர். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. இவரை பற்றி 2 பாயிண்ட் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். பிரதாப முதலியார் சரித்திரம். இது முதல்ல வெளிவந்த புதினம். இது யார் வெளியிட்டது அப்படின்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. பிரதாப முதலியார் சரித்திரம். சொத்துரிமையை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருப்பார். மனைவிக்கு கணவனின் சொத்துக்களில் ஒரு பகுதியை வழங்க வேண்டும், திருமணமான பெண்களுக்கு சொத்துரிமை வழங்க வேண்டும் என்ற சொத்துரிமையை பற்றி சொல்லியிருப்பார் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. அடுத்து விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி. இந்திய கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடி அப்படின்னா விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி. இவர் பெண்களை பற்றி சொல்லியிருப்பார். பெண்கள் பருவம் அடைந்த பெண் தான் திருமணம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா இவர் தான், விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி. இந்தியாவுடைய முதல் கூட்டுறவு சங்கம் திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம். இது 1904 ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்திய கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடி இந்த விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பெண்கள் பருவம் அடைந்த பின் தான் திருமணம் பண்ணணும்னு சொல்லி சொன்னவர் யார், இந்த விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி. அதாவது சாஸ்திரியை குடும்பஸ்திரீ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பெண்கள் பருவம் அடைந்ததுக்கு அப்புறம் தான் திருமணம் பண்ணி கொடுக்க முடியும். திருமணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் குடும்பஸ்திரீ ஆயிடுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறையா சொந்தக்காரங்களாம் கிடைப்பாங்க, நிறையா உறவு கிடைக்கும். அப்போ கூட்டுறவு அப்படின்னா இந்த சாஸ்திரி ஞாபகத்துக்கு வந்துடணும். இந்தியாவுடைய முதல் கூட்டுறவு சங்கம் திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம். எந்த இயர் 1904. அங்கே அவங்களுக்கு ஒரு 3-4 சொந்த நாள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1904 இந்திய கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடி யார், விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி. பெண்கள் பருவம் அடைந்த பின்னா திருமணம் சொல்லி சொன்னவர் யார், இந்த விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி தான். நெக்ஸ்ட்டு ஜி சுப்பிரமணிய ஐயர். இவருடைய விதவை மகளுக்கு இவர் 1889 திருமணம் செஞ்சு வச்சுருப்பார். இந்த இயர் ரொம்ப முக்கியம். இவருடைய விதவை மகளுக்கு முதல்ல திருமணம் பண்ணி வச்சது இவர் தான் 1889. இந்த ஜி சுப்பிரமணிய ஐயர் 1884 சென்னை மகாஜன சபையை நிறுவியவரில் இவரும் ஒருத்தர். அதுக்கப்புறம் 1889. 1891 இந்த இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமண வயது சட்டம்னு கேட்டால் அந்த 1891 தான். அது 1891 மெட்ராஸ் இந்து விதவைகள் மறுமண சங்கத்தை நிறுவியவர் யார், இந்த ஜி சுப்பிரமணிய ஐயர் தான். விதவை மகளுக்கு திருமணம் 1889. திருமண வயது சட்டம் 1891 வருது. அவர் மகளுக்கு திருமணம் பண்ணி வச்சு 2 வருஷத்தில் 1891 மெட்ராஸ் இந்து விதவைகள் மறுமண சங்கத்தை இந்த ஜி சுப்பிரமணிய ஐயர் நிறுவுறாரு. ஐயர் திருமணம் மட்டும் பண்ண மாட்டார், மறுமணமும் பண்ணுவாருன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. விதவை பற்றி வந்துச்சு அப்படின்னா இந்த ஜி சுப்பிரமணிய ஐயர் தான். நெக்ஸ்ட்டு சிங்காரவேலர்.
1923 முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர் வந்து இந்த சிங்காரவேலர். தொழிலாளன் அப்படிங்கிற பத்திரிகையை தொழிலாளர்கள் பற்றின கருத்து எல்லாத்தையுமே எடுத்துரைத்தவர் வந்து இந்த சிங்காரவேலர், தொழிலாளர்ங்கிற பத்திரிகை மூலமாக. அதுமாதிரி இளமை காலத்தில் பௌத்தத்தை பரிந்துரை செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த சிங்காரவேலர். இளமை காலத்தில் பௌத்தத்தை பரிந்துரை செய்தவர் யாருன்னு கேட்டால் இந்த சிங்காரவேலர் தான். 1923 மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர் சிங்காரவேலர்னு பார்த்தோம். அப்போ முதல் தொழிலாளர் மே தின விழா எதுக்காண்டி இது பண்ணுவோம், தொழிலாளர்களோட மே தினம் எதுக்கு கொண்டாடுவோம், தொழிலாளர்களை போற்றும் விதமாக மே தின விழா கொண்டாடுவோம். அந்த முதல் தொழிலாளர் சங்கம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தா 1918. 1918 இந்தியாவுடைய முதல் தொழிலாளர் சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து 1920 அகில இந்திய வர்த்தக முதல் மாநாடு மும்பையில் நடக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மும்பையில் முதல் அகில இந்திய மாநாடு அக்டோபர் 31, 1920 நடக்குது. 1918 முதல் தொழிலாளர் சங்கம் +2 1920 முதல் வர்த்தக மாநாடு +3 1923 சிங்காரவேலர் முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்கிறார். நெக்ஸ்ட்டு இரட்டைமலை சீனிவாசன். இரட்டைமலை சீனிவாசனை வந்து தாத்தான்னு சொல்லி அழைப்பாங்க. இவருடைய சுயசரிதை ஜீவிய சுருக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. சுயசரிதைங்கிறது நம்மளுக்கு இன்னொன்று ஞாபகம் வரணும், நம்ம நேற்று ஏற்கனவே பார்த்துருப்போம். வைகுண்ட சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு சுயசரிதை வந்து அகில திரட்டு அம்மானை. வைகுண்ட சுவாமியுடைய சுயசரிதை அகில திரட்டு அம்மானை எழுதியவர் யாருன்னு பார்த்தோம், ராமகோபால். அவருடைய சீடர் தான் ராமகோபால் என்கிறவர் எழுதியிருப்பார். இரட்டைமலை சீனிவாசனுடைய சுயசரிதை ஜீவிய சரித சுருக்கம். இது எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது, 1939. இந்த இரட்டைன்னு வந்திருந்தாலே 39993 அதே இது வருது. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஜீவிய சரித சுருக்கம் 1939. ஆதி திராவிட மகாஜன சபை, திராவிட மகாஜன சபை ஏற்கனவே பார்த்துட்டோம். அயோத்திதாசர், ஆதி திராவிட மகாஜன சபை, இரட்டைமலை சீனிவாசன் 1893. அதுக்கப்புறம் இவருடைய சிறப்பு பட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் 3 சிறப்பு பட்டங்கள் இந்த இரட்டைமலை சீனிவாசன் வாங்கியிருப்பார். ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936. இந்த ராவ் சாஹிப்ங்கிற பட்டம் இவருக்கு எப்போ கிடைக்கிது, 1926. ஒரு வருஷம் கழித்து 1927 எல்சி குருசாமிக்கு இந்த ராவ் சாஹிப் பட்டம் கிடைக்கும். அப்புறம் இவர் வந்து 2 பேர் கூட ரொம்ப ரொம்ப நெருங்கி பழகுவார். ஒன்று வந்து காந்தியடிகளோட, இன்னொருத்தவங்க வந்து அம்பேத்கரோட. காந்தியடிகளோட 1906 அந்த டைமில் தென்னாப்பிரிக்காவில் நெருக்கமாக இருந்திருப்பார். வட்டமேசை மாநாடு முதல் 2 வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டால் இந்த இரட்டைமலை சீனிவாசன் தான். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, பூனா ஒப்பந்தத்தில் 1932 வெளியான பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் யாருன்னு கேட்டால் இந்த இரட்டைமலை சீனிவாசன் தான். இரட்டைமலை சீனிவாசன் முதல் 2 வட்டமேசை மாநாடு, அதனால் இரட்டைமலை சீனிவாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். முதல் 2 வட்டமேசை மாநாட்டில் இவர் கலந்துருப்பார். அதேமாதிரி பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பார். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எம்சி ராஜா. இவர் மயிலை சின்னத்தம்பி ராஜா, எம்சி ராஜான்னு எல்லாருமே அழைப்பாங்க. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யாருன்னு கேட்டால் அந்த எம்சி ராஜா தான். 1920 26 வரைக்கும் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் இவர் தான். 1920 முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1920 நம்ம பார்த்தோம். அங்கே நீதி கட்சி வெற்றி பெற்றது. அந்த டைமில் தான் எம்சி ராஜா வந்து சட்ட மேலவை முதல் உறுப்பினர் ஆகியிருக்காரு. அப்புறம் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதி திராவிடர், ஆதி ஆந்திரர் வார்த்தைகளை பயன்படுத்துமாறு பரிந்துரைத்தவர் யாருன்னு கேட்டால் இந்த எம்சி ராஜா தான். ஆதி திராவிடர், அதாவது தாழ்த்தப்பட்டவர், ஆதி திராவிடர், ஆதி ஆந்திரர் என்று அழைக்குமாறு பரிந்துரைத்தவர் என்ற வார்த்தைகள்லாம் அழைக்குமாறு பரிந்துரைத்தவர் யாருன்னு கேட்டால் இந்த எம்சி ராஜா தான். அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் 1928 இதை இவர் தான் நிறுவியிருப்பார். 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம். இதுக்கு முன்னாடி 1918 நம்ம பார்த்தோம் முதல் தொழிலாளர் சங்க மாநாடு. ஒன்றுக்கு ஒன்று அப்படியே கம்பேர் பண்ணி படித்தா தான் நம்மளுக்கு எப்பவுமே மறக்காது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுவாமி சகஜானந்தா. இவரை பற்றி 3 பாயிண்ட் தான். 3 முறை மதராஸ் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டால் இந்த சுவாமி சகஜானந்தா. 3 முறை மதராஸ் சட்டசபைக்கு
அதாவது சட்டசபைக்கு வந்து இவர் சகஜமாக போயிட்டு வர மாதிரி வராரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். 3 முறை மதராஸ் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த சகஜானந்தா. திருப்புங்காரில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கென கோயிலை எழுப்பியவர் கேட்டால் இந்த சுவாமி சகஜானந்தா. எந்த ஊர் எந்த இடம் அப்படின்னா திருப்புங்காரில். திருப்புங்காரில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கென கோவிலை எழுப்பியவர் இந்த சுவாமி சகஜானந்தா. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, கீழ்குடியில் பிறந்தவர்கள் வந்து தீண்டத்தகாதவர்கள் அல்ல, மிருகத்தன்மை கொண்டவர்கள் தான் தீண்டத்தகாதவர்கள் என்று வாதிட்டவர் யாருன்னு கேட்டால் சுவாமி சகஜானந்தா. இவரை பற்றி 3 பாயிண்ட் தான். 3 முறை மதராஸ் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க. திருப்புங்காரில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கென கோவிலை நிறுவியுள்ளார் சுவாமி சகஜானந்தா. அதுக்கப்புறம் தீண்டத்தகாதவர்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு எல்சி குருசாமி. எல்சி குருசாமி இவரை பற்றி 3 பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட்டு. 1921 தாழ்த்தப்பட்ட பெண் குழந்தைகளின் கல்விக்காக 2 பள்ளிகள். 1921 ஏற்கனவே நம்ம பார்த்தோம். குருசாமி குருவை வந்து நம்ம ஆசிரியர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஷார்ட்கட்டுக்கு. குரு அப்போ குரு வந்து எல்லாருடைய படிப்புக்கும் இது பண்ணுவார். இந்த குரு வந்து பெண் கல்வியோட படிப்பில் மட்டும் அக்கறை செலுத்துகிறாரு ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒரு ஷார்ட்கட்டுக்கு தான். 1921 தாழ்த்தப்பட்ட பெண் குழந்தை கல்விக்கு 2 பள்ளிகள் ஆரம்பித்தவர் யாருன்னா இந்த குருசாமி தான். அப்புறம் இது 1921 1923 சட்டசபையிலே போய் பெண்களுக்கு இலவச கல்வி கட்டணம் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தவர், பெண்களுக்காக குரல் கொடுத்தவர் இந்த எல்சி குருசாமி. அப்புறம் 1927 ராவ் சாஹிப் பட்டம். 1927 யாருக்கு ராவ் சாஹிப் பட்டம் வழங்கப்பட்டதுன்னா எல்சி குருசாமி. அதே 1926 ராவ் சாஹிப் பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் இரட்டைமலை சீனிவாசன். இங்கே 3 இயர் தான் வருது. 1921 1923 1927. 1923 என்ன பாயிண்ட், சட்டசபையில் பெண்களுக்கு இலவச கல்வி கட்டணம் என்பதற்காக குரல் கொடுத்தவர் யாருன்னு கேட்டால் இந்த எல்சி குருசாமி தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுவாமி தேசிகானந்தா. இவர் 1918 பழங்குடியினர் பகுதியில் பள்ளிகளை நிறுவியிருக்கார், பல பள்ளிகள். இவர் பற்றி இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான். தேசிகானந்தா 1918 பழங்குடியினர் பகுதியில் பல பள்ளிகளை நிறுவியவர் யார்? இந்த சுவாமி தேசிகானந்தா. பழங்குடியினர் பகுதியில் பல பள்ளிகளை நிறுவியவர் இந்த சுவாமி தேசிகானந்தா. இதுவே தாழ்த்தப்பட்ட பெண் குழந்தைகளுக்காக 2 பள்ளிகளை நிறுவியவர் யார்? குரு. தாழ்த்தப்பட்ட பெண் குழந்தைகளின் கல்வி அப்படின்னு சொல்லி வந்தாலே நம்மளுக்கு என்னது ஞாபகம் வரணும்? ஆசிரியர் குரு தான் ஞாபகம் வரணும். இங்கே சுவாமி தேசிகானந்தா. பழங்குடியினர் பகுதிகளுக்கான பல பள்ளிகள் அப்படின்னா தேசிகானந்தா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விஐ முனுசாமி பிள்ளை. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். முனுசாமி அப்படின்னாலே ராஜாஜி ஞாபகம் வச்சுக்கணும், ராஜாஜி ஞாபகம் வந்துடணும். இவரை பற்றி 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்டாக இருக்குது. இவர் 1926 ஆதி திராவிட மக்களின் பிரதிநிதியாக மெட்ராஸ் சட்டமன்றத்திற்கு நியமிக்கப்பட்டார். ஆதி திராவிட மக்களின் பிரதிநிதியாக இவர் மெட்ராஸ் சட்டமன்றத்திற்கு நியமிக்கப்பட்டிருப்பார் 1926. 1937 ராஜாஜி அவையில் விவசாயத்துறை அமைச்சராக இருந்திருப்பார். ராஜாஜி அமைச்சரவையில் விவசாயத்துறை அமைச்சராக இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் ராஜாஜியோடைய ஆலய நுழைவு மசோதாவிற்கும் இவர் துணை நின்றிருப்பார். ஆக மொத்தம் ராஜாஜி அவையில் விவசாயத்துறை அமைச்சர். ராஜாஜி வந்து 1937 தான் நீதி கட்சியை வீழ்த்திட்டு காங்கிரஸ் வரும். அந்த 1937 தான் ராஜாஜி வந்து முதலமைச்சர் ஆவார். அப்போ தான் விஐ முனுசாமி பிள்ளை வந்து விவசாயத்துறை அமைச்சராக இருக்கிறார். 1926 1937 26 37 +11. அடுத்து பி கக்கன். இவரை பற்றி முக்கியமான பாயிண்ட் 2 தான் இருக்குது. இவர் 1962 விவசாய அமைச்சராக இவர் வந்து எப்போ விவசாய அமைச்சராக இருக்கார்? 1962. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா முனிசாமி பிள்ளை வந்து 37 வந்து இருந்தார். இவர் வந்து 62 இருக்கார். 62லேருந்து 63 வரைக்கும் விவசாய அமைச்சராக இருக்கார். விவசாய அமைச்சராக இருக்கும்போது 2 விவசாய பள்ளிகளை தொடங்கியிருக்காரு. இது ரொம்ப முக்கியம். 1964 விவசாய அமைச்சராக இருக்கும்பொழுது 2 விவசாய பள்ளிகளை தொடங்கியிருக்காரு. இன்னொன்று முக்கியமானது என்னதுன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களின் தண்ணீர் உரிமைக்காக போராடியவர்னு கேட்டால் இந்த கக்கன் தான். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தண்ணீர் உரிமைகளுக்காக போராடியவர். அதாவது நிறைய தண்ணி குடித்தோம் அப்படின்னா வாமிட் வந்துடும், கக்கிரும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 1939 மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய நுழைவு போராட்டத்தில் துணை நின்றவர் யார்? இந்த பி கக்கன்.
அதில் வேறு யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா எல்என் கோபாலசாமி, மதுரை காந்தின்னு அழைக்கப்படுற யார்? என்எம்ஆர் சுப்பராமன். மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்பராமன் அவரோடு இணைந்து இந்த ஹக்கனும் போரிடுவாங்க. மதுரை காந்தி அப்படின்னா சுப்பராமன், எல்லை காந்தி அப்படின்னா கான் அப்துல் காபர் கான், பச்சை காந்தி அப்படின்னா ஜேசி குமரப்பா. இந்த பச்சை காந்தி ஜேசி குமரப்பாவை பச்சை காந்தின்னு யார் அழைச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் ராமச்சந்திர குஹா. இந்த பி ஹக்கன் 1939 மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய நுழைவு போராட்டத்தில் பங்கு பெறாங்க. 1962 விவசாய அமைச்சராக இருக்கும் பொழுது 2 விவசாய பள்ளிகளை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூவலூர் ராமாமிர்தம். மூவலூர் ராமாமிர்தம். இந்த மூவலூர் ராமாமிர்தம் தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் என்ற புத்தகத்தை எழுதி அது மூலமாக தேவதாசிகளுடைய அவல நிலையை வெளிப்படுத்தியிருப்பாங்க. இன்னும் 2 முக்கியமான பாயிண்ட். 1930 தேவதாசி ஒழிப்பு முறை மசோதா முத்துலட்சுமி ரெட்டி கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அது 1947 தான் மசோதாவாகும். அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க இந்த மூவலூர் ராமாமிர்தம். இதுக்கப்புறம் 1937 இந்தி எதிர்ப்பு போராட்டம், பெரியாருடைய இந்தி எதிர்ப்பு போராட்டம், அதுக்கு இவங்களும் துணை நின்று ஜெயிலுக்கும் போயிருப்பாங்க. மூவலூர் ராமாமிர்தம் 1937 இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு 2 பேர் போரிட்டு ஜெயிலுக்கு போவாங்க. மூவலூர் ராமாமிர்தம், இன்னொன்று தர்மாம்பாள். இந்த மூவலூர் ராமாமிர்தம் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் கட்சியில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பெரியார் எப்போ 1925 வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிப்பாங்களோ அப்போ இவங்களும் பெரியார் கூடயே வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்தில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தர்மாம்பாள். 1937 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு ஜெயிலுக்கு போவாங்க. அப்புறம் 1940 இலவு வாரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ் ஆசிரியர் மற்ற ஆசிரியர்களை விட தமிழ் ஆசிரியர்களுக்கு மட்டும் குறைந்த சம்பளமாக வழங்குவாங்க. அதை எதிர்த்து போரிட்டது தான் இந்த இலவு வாரம். லாஸ்ட்டு அவினாசி, அப்போ கல்வி அமைச்சராக இருந்த அவினாசி லிங்கம் வந்து எல்லா ஆசிரியர்களுக்குமே சம ஊதியம் தான் அப்படின்னு அறிவிச்சிடுவார். அப்புறம் வீரத்தமிழன்னை பட்டம் 1951, வீரத்தமிழன்னை பட்டம் 1951. 1975 விதவை மறுமண நிதியுதவி திட்டம், தர்மாம்பாள் விதவை மறுமண நிதியுதவி திட்டம் அப்படின்னு சொல்லி வழங்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பயன் விட்டாச்சு. 1938 சென்னை பெண்கள் மாநாடு, நீலாம்பிகை அம்மையார் தலைமை வகிக்கும் சென்னை பெண்கள் மாநாட்டில் பெரியாருக்கு இவங்க தான் ஈவேராவுக்கு இவங்க தான் பெரியார் அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முத்துலட்சுமி ரெட்டி. இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர் இவங்க தான். 1912 இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர் ஆகியிருப்பாங்க. அப்புறம் அடையாறில் இந்திய பெண்கள் சங்கம் நிறுவியவர்கள் இவர்களும் ஒருவர். யாரெல்லாம் நிறுவியிருப்பாங்கன்னா அன்னிபெசன்ட், மார்கரெட் கசின்ஸ், டோரதி ஜனராஜதாசா, அதில் இவங்களும் ஒருத்தவங்க. அது எப்போ நிறுவியிருக்காங்க? அடையாறில் இந்திய பெண்கள் சங்கம் 1918. இந்திய பெண்கள் சங்கம் 1918 எங்கே நிறுவினாங்க? அடையாறில். அகில இந்திய பெண்கள் மாநாடு அப்படின்னா 1927. அகில இந்திய பெண்கள் மாநாடுனா 1927. ஆனால் பூனேயில் அகில இந்திய மாநாடை எப்போ நடத்தினாங்க அப்படின்னு கேட்டால் 1930. அடுத்து அடையாறில் புற்றுநோய் நிறுவனம். 1956 நிறுவியிருப்பாங்க. அடுத்து பெண்களுக்கான திருமண வயதை உயர்த்தணும் தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1947 நிறைவேற்றுவாங்க. இது எல்லாமே முத்துலட்சுமி ரெட்டியோட சாதனை தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்ரஹாம் பண்டிதர். 1912 சங்கீத வித்ய மகாஜன சங்கம் தஞ்சாவூரில் ஆரம்பிச்சிருப்பாங்க. தஞ்சாவூரில் சங்கீத வித்ய மகாஜன சங்கம். இசை ஆப்ரஹாம் பண்டிதனால இசை தான். இசை நம்ம கேட்கையில் ரொம்ப காமாக இருந்து கேட்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆப்ரஹாம் பண்டிதர் அப்படின்னாலே இசை தான். இவருக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 2 3 4 சங்கீதம்னாலே 1 2 இது சாரி கம அப்படின்னு சொல்லி வரும். அதுமாதிரி 1 2 3 4 ஞாபகம் வச்சுக்கலாம். இவரை பற்றின முக்கிய 2 இயர் வந்து இது மட்டும்தான். 12 1 2 43. 1912 சங்கீத வித்ய மகாஜன சங்கம் தஞ்சாவூரில் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சங்கீத வித்ய மகாஜன சங்கம் வந்து தமிழிசை இயக்கத்துடைய கருமூலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. தமிழிசை இயக்கத்தோட கருமூலம்னு கேட்டாங்கன்னா சங்கீத வித்யா மகாஜன சங்கம் தான். முதல் தமிழிசை மாநாடு 1943 நடத்தப்பட்டது.
தமிழ் இசை வரலாற்றை முறையாக கற்று பழந்தமிழர் இசை முறையை மீட்டுருவாக்கம் செய்தவர் யாருன்னு கேட்டால் இந்த ஆப்ரஹாம் பண்டிதர் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர் இவருடைய இயற்பெயர் வந்து சூரிய நாராயண சாஸ்திரியார் தான். இவர் தமிழ் மேலே கொண்ட பற்றின் காரணமாக அவருடைய பெயரை பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கொள்வார். 14 வரி செய்யுள் வடிவம், முக்கியமான 14 வரி செய்யுள் வடிவத்தை அறிமுகப்படுத்தினவர் இவர் தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சூரிய நாராயண சாஸ்திரியார்னு சொல்லியாச்சு. சூரியனுக்கு மேலே நிறையா கோடு கோடாக வரும், லைன் லைனாக வருமா, அதுதான் வரி. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நிறைய வரி இருக்குது. எத்தனை வரி? 14 வரி தான் இருக்குமா சூரியனுக்கு மேலே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 வரி செய்யுள் வடிவம் அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வந்து பரிதிமாற் கலைஞர், சூரிய நாராயண சாஸ்திரியார் தான். சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழியென அழைக்கக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு வாதாடியவர் யாருன்னா இந்த பரிதிமாற் கலைஞர் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை, தூய தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னாலே மறைமலை அடிகள் தான், நம்மளுக்கே தெரியும். தனித்தமிழ் இயக்கத்தை எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1916. தனித்தமிழ் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1916. இந்த மறைமலை அடிகள் சித்தாந்த தீபிகா அப்படிங்கிற பத்திரிகையில் பணிபுரிந்திருப்பார். ஞானசாகரம்ங்கிற பத்திரிகையை வச்சு நடத்துவார். இந்த ஞானசாகரம் அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருத மொழி வடமொழியில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து தூய தமிழில் மாற்றுவாங்க, அறிவு கடல் அப்படின்னு சொல்லி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாரதியார். பாரதியாரில் 2 முக்கிய இதழ் வெளியில் வந்திருக்கும். ஒன்று இந்தியா இதழ், விஜயா இதழ். இந்தியா இதழ் எதிர்ப்பின் வண்ணமாக சிவப்பு நிறத்தால் வெளியிடப்பட்ட முதல் இதழ் என்னதுன்னு கேட்டால் இந்த இந்தியா இதழ் தான். எதிர்ப்பின் வண்ணமாக சிவப்பு நிறத்தில் வெளியிடப்பட்டது வந்து இந்தியா வந்து சிவப்பு கலரில் இருக்கும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் விஜயா இதழ் அரசியல் சித்திரங்கள், ஃபஸ்ட்டு கார்ட்டூன்லாம் வெளியிடப்பட்ட ஃபஸ்ட்டு பத்திரிகை என்னதுன்னு கேட்டால் இந்த விஜயா இதழ் தான். பாரதியாரால் வெளியிடப்பட்டதான். அப்புறம் பாரதியாருடைய படைப்புகள் எல்லாமே எப்போ தேசியமயமாக்கப்பட்டன அப்படின்னா 1949. சுதேச கீதங்கள் எனும் தலைப்பில் அவரை வந்து உணர்ச்சி பாடல்களை வெளியிட்டிருப்பார். அது என்ன இயர்னு கேட்டால் 1908. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருவிக்கவை தமிழ் தென்றல் அப்படின்னு நினைப்பாங்க. திருவி கல்யாண சுந்தரனார். அவருக்கு தமிழ் தென்றல்ங்கிற பேரை வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னா வள்ளலார் ராமலிங்க அடிகள் தான் திருவிக்கவை தமிழ் தென்றல்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. அப்புறம் முக்கியமானது காந்தியுடைய மேடை பேச்சை தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டால் இந்த திருவிக்கை தான். மனக்கொடை வாங்குவதும் கொடுப்பதும் தவறு, பெண்கள் நகை மீது உள்ள ஆசையை வெறுக்கவும் என வலியுறுத்தியவர். மனக்கொடை அப்படின்னு வந்துருச்சுனாலே அதுமாதிரி பெண்கள் நகை மீது ஆசை, இது எல்லாமே கல்யாணத்துக்கு தான் வரும். கல்யாணத்துக்கு தான் மனக்கொடை வாங்குவாங்க, கல்யாணத்துக்கு தான் பெண்கள் நகை போடணும்னு ஆசை வரும். அது எல்லாமே கல்யாண சுந்தரனார். இந்த வாக்கியம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கல்யாண சுந்தரனார் தான் ஞாபகத்துக்கு வரணும். நாங்கள் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.